வெறும் 10 நிமிடத்தில் கருவாட்டு குழம்பு ரெடி. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துடலாம். பெரிய சைஸு வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. அது நல்லா துருவாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பழுத்து எடுத்து அதை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 கருவாடு, மஞ்சப்பொடி, கொரியாண்டர் பவுடர், மிளகாய்த்தூள், தக்காளி ஒரு மீடியம் சைஸு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை கொஞ்சம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம், இதை கரைச்சி இப்போ இது மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், அரைச்செடுத்த தக்காளி விழுது, புளி இத்தனையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா லாஸ்ட்டாக அந்த கலவையை ஊற்றிக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வர வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருக்கு. போட்டுக்கலாம். கருவாடை போட்டுட்டு மூடிடுங்க. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.